சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. பிரசிடென்ட்டுடைய அந்த ஸ்பீக்கருடைய பவர்ஸ் வந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். 10 பாயிண்ட்ஸ் பேசிஸில் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெக்கோரம். டெக்கோரம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவையில் நல்ல ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணுறது அவர் தான். பீஸ், ஒழுக்கம். சரியா? டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவருடைய அதிகாரத்தில் வருது. சரியா? ஆமாம், தட்டி தட்டி பார்ப்பார். அழுகு பேசிகிட்டே இருப்பாங்க, கச்சா கச்சான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ சைலண்ட் சொல்லி அவையை ஒழுங்கு கொண்டு வருவார். இவங்க பேசணும், அவங்களுடைய டைம் முடியுதுன்னா பெல் அடித்து டயத்தை முடிவு கொண்டு வந்துடுவார். சரியா? அவையில் இந்த தீர்மானம் அல்லது ஒரு பில் வருதுன்னா பில்லுக்கான ஆதரவான வாக்கெடுப்பு, ஆதரவு யாரெல்லாம் கையை தூக்குங்கன்னு சொல்லுவார். எதிர்ப்பாளர்கள் யாருன்னு கையை தூக்க சொல்லுவார். சரியா? அப்போ அந்த அவை நடவடிக்கைகளை அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. அவையில் எந்த ஒரு ஒழுங்கீன செயல்களும் ஈடுபடாமல் இது பண்ணுறது யார் தான்? அவர் தான். சரியா? அவையில் நடவடிக்கைகளுக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார், வம்புக்குன்னே பேசிகிட்டே இருப்பார், வந்து கூச்சல் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படின்றப்போ அவையிலிருந்து அவர்களை வெளியே தள்ளக்கூடிய உரிமை, அவை காவலர்கள் இவருடைய உத்தரவு கட்டுப்பட்டு இருப்பாங்க, அவரை வெளியே கொண்டு போய் விடுங்க அப்படின்னா குண்டு கட்டாக தூக்கிட்டு போவாங்க. வருதுண்டு அவர் பேசிகிட்டே இருப்பார். பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? தூர்தர்ஷனில் பார்க்கலாம். அப்போ அவரை குண்டு கட்டாக அவரை அவையிலிருந்து வெளியேற்ற உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு இருக்குது. ஆமாம், வெளியே வந்து அவங்க பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க. எங்களுடைய கோரிக்கைகளை சபாநாயகர் கண்டுக்கல, அப்போ எங்களுடைய உரிமைகள் மீறப்படுது, எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அப்படிலாம் போய் வெளியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டெக்கோரம் என்று சொல்லக்கூடிய அவையில் நல் ஒழுக்கத்தை பேணக்கூடிய பொறுப்பு, அந்த அதிகாரம் யாரிடம் வழங்கப்படுது அப்படின்னா யாருக்கு? ஸ்பீக்கருக்கு தான் வழங்கப்படுது. அவையில் நல் ஒழுக்கத்தையும் அமைதியையும் பேணக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுது. ரெண்டாவது ஃபைனல் இன்டர்பிரட்டார் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ அவையில் பீஸ், லா அண்ட் ஆர்டர்னு எடுத்துக்கலாம், சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபைனல் இன்டர்பிரட்டார் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டியூஷன் அவை நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் விதிகள் அடிப்படையில் நடக்கணும். அப்போ அதில் இது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு ஒரு உறுப்பினர் சொல்கிறார். அப்போ இல்லை, கான்ஸ்டியூஷனில் சொன்ன விஷயம் இதுதான் அதற்கான தெளிவான விளக்கம் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அவர் சொல்லலாம். கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்ட குறிப்புகளுக்கு ஃபைனல் இன்டர்பிரட்டார் அவர் தான். அப்புறம் நம்ம பார்த்தோம் ரூல்ஸ் ஆஃப் லோக்சபாவுடைய ரூல்ஸ் பார்த்தோம். லோக்சபா ரூல்ஸு பார்த்தோம் இல்லையா? பார்லிமெண்ட்டுடைய கன்வென்ஷன் முடிவுகள், இதற்கெல்லாம் இவர் தான் விளக்கம் சொல்லுவார். யாராவது பேசிகிட்டு இருக்கிறதுல இது பண்ணிட்டு தவறாக விளக்கம் சொன்னால் இவர் சொல்லக்கூடிய விளக்கம் தான் இறுதியானது. கான்ஸ்டியூஷனில் இப்படி தான் கொடுத்துருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, கான்ஸ்டியூஷனில் இது தொடர்பான இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இப்படி தான் சொல்லியிருக்காங்க, அவை இப்படி தான் கூடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அவை கூட்டத்தொடர் இப்படி தான் அட்ஜர்ன் பண்ணணும், இப்படி தான் சம்மனிங் பண்ணணுன்ட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு இவர் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன், இவர் கொடுக்கக்கூடிய விளக்கமே இறுதியானது. யார் கொடுக்கக்கூடிய விளக்கம்? ஸ்பீக்கர் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இறுதியானது. அடுத்ததாக பாருங்கள், டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 1/10 எப்போவுமே அவையில் இருக்கணும். கோரம் அப்படின்ற ஒன்று. கோரம் வந்து கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கோரம் என்பது மொத்த உறுப்பினர்களில் மொத்த அவை கூடுறதுல இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்த ஸ்ட்ரென்த்தில் மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 1/10 இருக்கணும். 1/10 மெம்பர்ஸ் டு பி ப்ரெசன்ட் ஃபார் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு அவை நடக்கணும், கூட்டம் நடக்கணும் அப்படின்னா அந்த அவையில் அன்றைக்கி தேதிக்கு இப்போ அவை நடக்க போகுது அப்படின்னா குறைந்தது எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்? டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 1/10 ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அது லோக்சபாவுக்கும் பொருந்தும், ராஜ்யசபாவுக்கும் பொருந்தும். இன்கேஸ் 543 பேர் அப்படின்னா குறைந்தது 55 நபர்கள் அவையில் இருந்தால் மட்டுமே அவை நடக்கும். சரி, அதை வாட்ச் பண்ணணும். அவர் வந்துட்டு பார்ப்பார், ஸ்பீக்கர் பார்ப்பார், அங்கங்கே ஒன்று ரெண்டு தூங்கிட்டு இருக்கோம், ஒன்று ரெண்டு பேசிகிட்டு இருப்பாங்க, எண்ணி பார்ப்பார். ரைட், 56 இருக்குது, ஓகே, லோக்சபா அவை நடவடிக்கைகள் தொடர்கிறது அப்படின்ட்டு சொல்லுவார். இல்லையா, 55 கீழே தான் இருக்காங்க, 53 பேர் தான் இருக்காங்க, ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்ட் அப்படின்னு சொல்லுவார். அவையை ஒத்தி வைப்பார். இல்லாத பட்சத்தில் 1/10 குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவையை ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது?
அட்ஜர்ன் பண்ண, தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறது. எங்கேயா போயிட்டாங்க எல்லாரும்? கேன்டீனில் போய் உட்காந்துட்டாங்களா? ஆமாம், கேன்டீன் ரொம்ப மலிவு. பாராளுமன்ற கேன்டீன் வந்து மிக மலிவான விலையில் உணவுப் பொருட்களும் டீ வடை சமோசாவும் மிக மலிவான விலையில் கிடைக்குன்ட்டு அங்கே போயிட்டாங்களையா, எல்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நடத்துவோம், 1/10 கூட இல்லை, கோரம் இல்லை அப்படின்ட்டு அவையை ஒத்தி வைப்பார். தற்காலிகமாக ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு இருக்குது. அடுத்ததாக கேஸ்டிங் ஓட் அப்படின்ற ஒரு பவர் அவருக்கு இருக்குது. கேஸ்டிங் ஓட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் பாருங்கள் 540 இடங்கள் இருக்குது, 543ல் 3 வேக்கெட்டுன்னு வைங்க, 540 ஒரு மசோதா வருது, ஒரு சட்டம், ஒரு தொழிலாளர் சட்டம்னு வைங்க. அந்த சட்டத்துக்கு ஆதரவாக 270 பேர் ஓட்டு போடுறாங்க, எதிர்ப்பாக 270 பேர் ஓட்டு போடுறாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது? ஆளுங்கட்சி வந்து ஆதரவாக கொண்டு வர்றாங்க, 270 இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து கொண்டு வர்றாங்க, அங்கேயும் 270 தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பாருங்கள், மொத்த போஸ்ட் 543ல் சபாநாயகரை கழிச்சிக்கங்க, அப்போ எத்தனை வருது? 542. 542 ஆயிடுது. 2 பேர் ஆப்சண்ட்டு, அப்போ எத்தனை இருக்குது? 540 பேர் வாக்களிக்காங்க. சரியா? 540ல் 270 270ன்னு சமநிலை ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் மட்டும்தான் இவர் வாக்களிப்பார். அப்போ இவர் வந்து நான் ஆதரவாக வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 271 ஆயிரும். அப்போது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இதுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட். வாக்கு சமநிலை வாக்கு அப்படின்ட்டு தமிழில் சொல்லலாம். வாக்கு சமநிலை வாக்கு. அப்போ கேஸ்டிங் இந்த சூழல்களில் மட்டும்தான் அவர் வாக்களிப்பார் பொதுவாக. யார்? ஸ்பீக்கர். ஆனால் அவருக்கு எதிரான ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு எதிரான ரெசல்யூஷனில் முதல்ல அவர் ஓட்டு போட்டுருவார். எனக்கு எதிரான ரெசல்யூஷனுக்கு எதிராக நான் வாக்களிக்கிறேன்ட்டு ஓட்டு போட்டுருவார். ஆனால் பொதுவாக மற்ற நேரங்களில் சபாநாயகர் வாக்களிப்பதே இல்லை. எப்போதெல்லாம் வாக்கு ஈக்குவலாக இருக்கா, சரியா, சப்போர்ட்டர்ஸும் அப்போசர்ஸும் ஈக்குவலாக இருப்பாங்க, அந்த சூழல்களில் மட்டும்தான் ஸ்பீக்கர் வாக்களிப்பார், சபாநாயகர் வாக்களிப்பார். மற்ற நேரம் தேவையே இல்லையே. ஒரு ஆளுங்கட்சி ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்குது, தற்போது பிஜேபி ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் 540ல் 380 அவங்களுக்கே ஆதரவாயிரும், மீது 160 எதிர்ப்பு அப்படின்னாலும் என்னாச்சு? தேவையே இல்லை, சபாநாயகருடைய வாக்கு தேவையே இல்லை. ஆனால் ரெண்டும் சமநிலை அடையக்கூடிய ரேர் அக்கேஷன்ஸ் எப்போதாவது நடக்கும். ஆளுங்கட்சிக்கு ஃபுல் பெரும்பான்மை இருக்காது, 1-2 மெஜாரிட்டியில் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் என்ன ஆகும்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சமமாக இருக்குது, அல்ல எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மசோதா எதிர்க்கிறாங்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வருது அப்படின்றப்ப மட்டும்தான் அப்போ இவர் போய் கிங்கு, இப்போ இவர் தான் இவர் முடிவு பண்ணுறது தான். அப்போ இவர் ஆளுங்கட்சி சார்பாக தேர்வு செய்யப்பட்டவர், அப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் வாக்களிப்பார். அப்போ வந்துட்டு நான் இந்த மசோதா ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ ராயலாக வந்து ஆன்சர் பண்ணுவார், அப்போ வந்து வாக்களிப்பார். அப்போ இது வெற்றி பெற்றது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். கேஸ்டிங் ஓட் அப்படின்ட்டு பேர். வாக்கு சமநிலை வாக்கு அப்படின்றது யார் வாக்களிப்பா? ஸ்பீக்கர் வாக்களிப்பார். இந்த பவர் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. வாக்கு சமநிலை அடையும் போது மட்டுமே அவர் வாக்களித்தால் போதும், மற்ற சூழல்களில் அவர் வாக்களிப்பது இல்லை. எக்ஸம்ஷன் எதுக்கு மட்டும்? அவருக்கு எதிராகவே ரெசல்யூஷன் கொண்டு வரப்போ மட்டும் முதல்ல வாக்கு போட்டுருவார், வாக்கு சமநிலைக்காக வெயிட் பண்ண மாட்டார், முதல்ல வாக்கு போட்டுருவார். சரியா? ரைட், ஓகே. அடுத்ததாக பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங். பார்லிமெண்ட் 2 அவைகளை கொண்டிருக்கிறது, லோக்சபா மற்றும் ராஜ்யசபா. சரியா? ராஜ்யசபா இதில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா நம்ம பார்க்குறோம் 245 அட் ப்ரெசென்ட் 245 உறுப்பினர்கள் கொண்டிருக்கு, லோக்சபா 543 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. அந்த 2 இப்போ இல்லை. சரி, அப்போ பாருங்கள், உறுப்பினர்களை கொண்டுறப்போ இன்கேஸ் 2 பேரும் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே இது சட்டமாக மாறும். சரியா? 2 பேரும் ஒப்புதல் கொடுக்கணும், லோக்சபா ஓகே பண்ணி, ராஜ்யசபாவும் ஓகே பண்ணி, அப்புறம் பிரசிடெண்ட்டும் ஓகே பண்ணால் மட்டும்தான் அது சட்டமாக மாறும். இன்கேஸ் பாருங்கள், ஆளுங்கட்சி லோக்சபாவில் பெரும்பான்மையாக வச்சுருக்காங்க, ஆனால் ராஜ்யசபாவில் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சி. அப்படின்ற பட்சத்தில் ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மசோதாவுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2லும் ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இருந்தால்தான் அந்த மசோதாவை தேர்ச்சி செய்து ஒப்புதலுக்காக பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி பின்னால் சட்டமாக மாற்ற முடியும். ஆனால் சில நேரங்களில் லோக்சபாவில் மக்களவையில் ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கும், ஆனால் ராஜ்யசபாவில் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, பாதி தான் இருக்காங்க, பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்கன்னு வைங்க. அப்போ ஒரு மசோதாவை சட்டமாக்குறதுக்கு ராஜ்யசபா என்ன பண்ணிடுவாங்க? கிடப்பில் போட்டுருவாங்க. எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ராஜ்யசபா என்ன பண்ணிடுவாங்க? கிடப்பில் போட்டுருவாங்க. அப்போ இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார் பிரசிடென்ட், என்ன இந்த மசோதா அப்படியே போய்கிட்டே இருக்குது, அப்போ 2 பேரும் ஒன்றா கலந்து கூடி முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த நிலைக்கு பேர் முட்டுக்கட்டை நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டெட்லாக். முட்டுக்கட்டை நிலை ஆர்டிகிள் 108.
டெட்லாக் சுச்சுவேஷன் வர்றப்போ என்ன பண்ணுவார், பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ஜாயின்ட் சிட்டிங்க்கு ஆர்டர் போடுவார். பிரசிடென்ட் தான் ஆர்டர் போடுவார். ஜாயின்ட் சிட்டிங்க்கு உத்தரவு போடுறது யார், சம்மனிங் அழைப்பு எடுப்பது யார், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுங்க, ரெண்டு அவையும் ஒன்றா கூடுங்க, தனித்தனியாக நிறைவேற்றணும் அப்படின்ட்டு தான் இருக்குது. லோக்சபா தனியாக, ராஜ்யசபா தனியாக தான் சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றுவாங்க. ஆனால் முட்டுக்கட்டை நிலை வரும்போது இது மாதிரி சிக்கல் வர்றப்போ லோக்சபா பாஸ் பண்ணுது, ராஜ்யசபா திருப்பி அனுப்புது, அல்லது ராஜ்யசபா பாஸ் பண்ணுறது லோக்சபா திருப்பி அனுப்புது, இவங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்ட்டு. அப்படின்ற பட்சத்தில் பிரசிடென்ட் கால் ஃபார் சம்மனிங் அழைப்பு விடுப்பார். எதுக்கு, ஜாயின்ட் சிட்டிங்க்கு ஒன்றா உட்காந்து முடிவெடுங்கயா அப்படின்ட்டு என்ன முடிவார், இரண்டு அவையும் ஒன்றாக கூட்டுவார். அப்போ என்ன ஆகுது, ஒரே இடத்துல லோக்சபா உறுப்பினர்களும் இருப்பாங்க, ராஜ்யசபா உறுப்பினர்களும் இருப்பாங்க, ஒரே அவையில் கூடுவார்கள். அப்போ சேர், இந்த சேரில் உட்கார்றது யாருன்னா ஸ்பீக்கர் தான் உட்காருவார். ராஜ்யசபா சேர்மன் வந்து உட்கார மாட்டார். பாருங்கள், இத்தனைக்கு அவர் வைஸ் பிரசிடென்ட்டு, ஆனால் அவர் வந்து உட்கார்றாரா, அவர் உட்கார மாட்டார், அவர் வெளியே போயிடுவார். அப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களும் லோக்சபாவில் வந்து உட்காருவாங்க. இங்கே 245 பேரும், இங்கே 543 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே அவையில் வந்து உட்காருவாங்க. இரண்டு அவை உறுப்பினர்களும் சேர்ந்து கூட்டம் நடக்கும்போது தலைமை பதவியில் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸராக உட்கார்ந்துருக்கிறது யார், ஸ்பீக்கர். இது ஒரு பவர், பெரிய பவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக உறுப்பினர்களை கொண்டது யார், லோக்சபா. இன்னொன்று, மக்களின் ஆதரவை பெற்று அரசாங்கம் அமைக்கப்பட்டதும் லோக்சபாவில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ராஜ்யசபா மாநிலங்கள் அப்படின்னாலுமே மத்திய அரசுன்றது இவங்க தான் இல்லையா, அப்போ லோக்சபா தான் டாமினேட் பண்ணும். அதே மாதிரி லோக்சபாவுடைய தலைவரான ஸ்பீக்கர் தான் இங்கே டாமினேட் பண்ணுறாரு. அப்போ ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும்போது தலைமை பொறுப்பில் அந்த முன்னிலை அலுவலர் என்று சொல்லக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸராக உட்கார்ந்துருக்கிறது யார், ஸ்பீக்கர் தான் உட்கார்ந்துருப்பார். அப்போ ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும்போது அதற்கு ஜாயின்ட் சிட்டிங் நல்லா பாருங்கள், அதில் கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம். ஜாயின்ட் சிட்டிங்கு அழைப்பு விடுக்கிறது யார், சம்மனிங் ஃபார், ஹூ கால்ஸ் ஃபார் சம்மனிங், ஹூ இஸ் சம்மனிங் ஃபார் த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரசிடென்ட் தான். ஹூ ப்ரொசீட் ஓவர், அதற்கு தலைமை வகிப்பது யார், கூட்டத்திற்கு தலைமை வகிப்பது யார், ஸ்பீக்கர். 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன், இதுதான் ஸ்பீக்கர் தான் தலைமை வகிப்பார். அப்போ என்ன ஆயிரும், லோக்சபா ஜெயிச்சிருவாங்க. காரணம் இவங்களில் ஆதரவு மெஜாரிட்டி எங்கே இருக்குது, ஆளுங்கட்சி ஜெயிச்சிருவாங்க. அதுதான் கூட்டம் போடுறது. காரணம் லோக்சபா பெரும்பான்மை உறுப்பினர்கள். அப்போ இங்கேயே மெஜாரிட்டி வந்துடுது. இங்கே 380 இருக்குது அப்படின்னா அங்கே கொஞ்சம் இருந்தாலும் 2 சேகேஜில் மெஜாரிட்டி ஆயிரும். சரியா, அப்போ இதில் பார்ப்பாங்க 543 + 245 548 588 788 அப்படின்னு வைங்க. அதில் பாதின்றப்போ 380 இதிலே வந்துடுது. சரியா, அதுக்காக அப்படி பார்ப்பாங்க. 390 வந்தால் போதும், 10 20 அங்கே ராஜ்யசபாவில் இருந்தாலே போதும், ஜெயிச்சிருவாங்க. அதுக்காக தான் ஜாயின்ட் சிட்டிங் போடுறது. அது நம்ம பின்னால் பார்ப்போம். ஆர்டிகல் 108 பார்க்குறப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போ ஜாயின்ட் சிட்டிங்க்கு தலைமை வகிப்பது யார், ஸ்பீக்கர். அடுத்ததாக சீக்ரெட் சிட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. சீக்ரெட் சிட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சீக்ரெட் சிட்டிங் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அவை நடவடிக்கைகள் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ சீக்ரெட் சிட்டிங்கை போடுவாங்க. அவை நடவடிக்கைகள் வெளியே தெரியக்கூடாது என்று எண்ணும்போது சீக்ரெட் சிட்டிங்க்கு யார் நடத்துவா, ஸ்பீக்கர் நடத்துவார். சீக்ரெட் சிட்டிங் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவை உறுப்பினர்களும் தலைவர் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க. அதர்ஸ் நாட் அலோட், பார்வையாளர்கள். சரியா, அதர்ஸ் நாட் அலோட். என்ன பேசுகிறோம், மசோதா தொடர்பாக, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக, ஏதாவது சட்டம் தொடர்பாக பேசுகிறப்போ சீக்ரெட் சிட்டிங்க்கு ஸ்பீக்கர் நடத்துவார். சீக்ரெட் சிட்டிங்கை ஸ்பீக்கர் நடத்துவார். அப்போ வெளியாட்களுக்கும் பிற வெளிநபர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அனுமதியே கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது, சீக்ரெட் சிட்டிங். அடுத்தா பாருங்க, இது ஒரு முக்கியமான பவர் ஸ்பீக்கருக்கு. என்னன்னு பாருங்க, வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறது இவர் தான், ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் டிசைட்ஸ் பில் இஸ் மணி பில் ஆர் நாட், மணி பில்லா ஆர் நாட், இல்லையா அப்படின்ட்டு முடிவு பண்ணி சொல்கிறது. அதில் உள்ள கூறுகள் அடிப்படையில், மணி பில்னா சில கூறுகள் உண்டு, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் அடிப்படையில் இது மணி பில்லா, மணி பில் பார்க்கறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உள்ளே போனால் அது பெரிய சப்ஜெக்டாக மாறிடும். பணம் தொடர்பானவை. சரியா, கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்ட் ஃபண்டு, அட்வான்ஸ் எடுக்கிறது, அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது உள்ளிட்ட சில அம்சங்கள் இருக்குன்னா அது பண மசோதா அப்படின்ட்டு பேர். இப்போ ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்ட்டு அதை அட்டஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, ஆமாம் அது பண மசோதானா பின்பக்கம் சீல் அடிச்சிடுவார். யார், இட்ஸ் அ மணி பில், மணி பில் அப்படின்னு போட்டு யார், ஸ்பீக்கர் கையெழுத்து போட்டுருவார்.
கையெழுத்து போட்டாருன்னா ஒரு மசோதா பாருங்கள், லோக்சபா லோக்சபாவில் இவர் சீல் அடித்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க, ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க. ராஜ்யசபாவுக்கு அந்த மணி பில் போச்சுன்னா தே ஹாவ் டு ரிப்ளை வித்தின் 14 days, 14 நாட்களுக்குள்ளே அவங்க அதை பாஸ் பண்ணி அனுப்பணும். யார்? ராஜ்யசபாவுக்கு. அப்போ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கு பவர் அதிகம். 2 விஷயங்களில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தலைவர் தான் டிசைட் பண்ணுறாரு மணி பில்லாக அந்த விஷயங்கள்லாம் வருதா, அப்போ இது மணி பில். கன்சாலிடேட் ஃபண்ட் ரிலேட்டடாக இருக்கா அந்த பில்லு, அப்போ இது மணி பில். கண்டிஜென்சி ஃபண்ட் ரிலேட்டடாக இருக்கா, அப்போ இது மணி பில் அப்படின்ட்டு அதை என்ன பண்ணுறாரு, அதை அட்டஸ்ட் பண்ணுறாரு. யார்? ஸ்பீக்கர் அட்டஸ்ட் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது, இது மணி பில்லாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ராஜ்யசபாவுக்கு இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா ராஜ்யசபா எத்தனை நாளைக்குள்ளே பாஸ் பண்ணி அனுப்பணும்? 14 daysக்குள்ளே ராஜ்யசபா பாஸ் பண்ணி அனுப்பணும். இல்லைன்னா பாஸ் பண்ணதான் ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ மணி பில்லில் லோக்சபாவுக்கு பவர் அதிகம். லோக்சபா ராஜ்யசபாவில் மணி பில் வந்துருச்சு அப்படின்னா லோக்சபாவுடைய பவர்ஸ் கூடுதலாக. ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சாங்கன்னா ராஜ்யசபா 14 நாட்களுக்குள்ளே அதை பாஸ் பண்ணி அனுப்பணும். இல்லையா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ராஜ்யசபா பாஸ் பண்ணதாக கன்சல்ட் பண்ணி நேராக பிரசிடென்ட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அப்போ மணி பில்லில் லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். இன்னொன்று, லோக்சபா ஸ்பீக்கர் தான் அது மணி பில் அப்படின்ட்டு சர்டிஃபை பண்ணுறாரு. சரியா? அப்படின்றப்போ அந்த அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குது? ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது, சேர்பர்சன். ஸோ ராஜ்யசபா சேர்மனுக்கு இல்லை. சரியா? ரைட். அடுத்ததா 10th ஷெட்யூல் தொடர்பான டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸை இவர் தான் முடிவு பண்ணுறாரு. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ், லோக்சபா எம்பிக்கள் அவருடைய தகுதி நீக்கம் தொடர்பாக இவர் தான் முடிவு பண்ணுறாரு. கட்சித்தாவல், ஆன்டி டிஃபெக்ஷன் சொல்கிறோம். ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சித்தாவல் சட்டம் 1985, 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. இதில் சொன்ன விஷயம் அடிப்படையில் ஒரு எம்பி என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி தாவுறாரு, அல்லது கட்சியுடைய தலைமையுடைய உத்தரவுக்கு மாறாக வாக்களிக்கிறாரு. அப்படின்றப்போ இவர் செய்தது தவறு. 10வது அட்டவணையில் உள்ள 52வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் 10வது அட்டவணை விஷயத்தின்படி இவர் செய்தது தவறு. அதனால் இவருடைய எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு இருக்குது. பாருங்கள், 10th ஷெட்யூல் தொடர்பான முடிவுகளை மேற்கொள்வதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் செய்த செயலின் அடிப்படையில் இவர் கட்சி தாவியிருக்காரு, அப்போ இவர் செய்தது தவறான விஷயம், இவரை தகுதி இழப்பு செய்கிறேன் அப்படின்ட்டு அவரை பார்லிமெண்ட் எம்பி பதவியிலிருந்தே தூக்குறதுக்கும் யாருக்கு பவர் இருக்குது? ஸ்பீக்கருக்கு பவர் இருக்குது. சரியா? அப்போ எவ்வளோ அதிகாரம் பாருங்கள். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்குது. லோக்சபா உறுப்பினர்களுக்கு மட்டும், ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு ராஜ்யசபா சேர்மன் முடிவு செய்வார். அப்போ 10th ஷெட்யூல் தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இவருக்கு இருக்குது. ஆனால் இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ட்டு 1992 சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இவருடைய முடிவுகள் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வுக்கு உட்பட்டவை. அப்படின்னா என்னாகும், இவருடைய தீர்ப்பை நாங்கள் மறுஆய்வு பண்ணுவோம். அவர் தகுதி இழப்புன்னு சொல்லியிருக்கலாம், நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம், ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். பார்த்து அவர் தகுதி இழப்பு செய்தது சரின்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணலாம், அவரை மீண்டும் பதவியில் அமர்த்துவோம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்போ தொடக்கத்தில் இவருடைய கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழான இவருடைய நடவடிக்கை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஸ்பீக்கருடைய முடிவு தான் ஃபைனல் அப்படின்ட்டு இருந்துச்சு. இதனால 92க்கு அப்புறம் இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், ஸ்பீக்கர் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். எதிலெல்லாம் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் குரூப் சேர்மனாக இருப்பார். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இவங்கெல்லாம் அடுத்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. பாருங்கள், இந்தியாவில் 28 மாநில சட்டமன்றங்கள், டெல்லி பாண்டிச்சேரிக்கும் சட்டமன்றங்கள் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சபாநாயகர்கள் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் டெல்லி லோக்சபா ஸ்பீக்கரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. இவங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்கு நம்ம ஸ்பீக்கர் இருக்கார், லோக்சபா ஸ்பீக்கர். ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்துக்கும் ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா, அந்த இதெல்லாம் சேர்த்து மாநாடுகள் நடத்துவாங்க, கான்ஃபரன்சஸ் நடத்துவாங்க. எப்படி அவையை நல்லா கொண்டு போகிறது அப்படிலாம் இவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணுறதுக்காக கான்ஃபரன்சஸ் நடத்துவாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் யாருன்னா ஸ்பீக்கர் தான் சேர்மன். பதவி அடிப்படையில் இப்போ யார் லோக்சபா ஸ்பீக்கரோ அவர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி குரூப்ஸ். உலக அளவில் பார்லிமெண்ட் மீட்டிங்ஸ் நடத்துவாங்க.
உலக அளவில் பாராளுமன்ற உலகத்துக்குன்னு பார்லிமெண்ட் இல்லை, எல்லா நாடுகளுடைய பார்லிமெண்ட்டுக்கும் குரூப்புன்னு இருக்கும், பார்லிமெண்ட் குரூப்பு. அனைத்து நாடுகள்லையும் பார்லிமெண்ட் குரூப் இருக்கும். இந்த குரூப்லாம் ஒன்றா சேர்ந்து உலக அளவில் அந்த கான்ஃபரன்சஸ் நடத்துவாங்க. உலக நாடுகளுடைய பாராளுமன்ற கூட்டம், உலக நாடுகளுடைய பாராளுமன்ற குழுக்களுடைய கூட்டம், பார்லிமெண்ட் குரூப்ஸுடைய மீட்டிங் அப்படின்ட்டு நடக்கும். எல்லா நாடுகள், இந்தியா, அமெரிக்கா, எல்லா நாடுகளுடைய பார்லிமெண்ட் குரூப்ஸும் இங்கே வந்து கலந்துப்பாங்க. சரியா? ஆமாம். அப்போ அந்த பார்லிமெண்ட் குரூப்புக்கும், இந்தியா சார்பாக கலந்து கொள்ளக்கூடிய பார்லிமெண்ட் குரூப்புக்கும் யார் தான் சேர்மன்? ஸ்பீக்கர் தான் சேர்மன். இங்கே சேர்பர்சன் கிடையாது, ராஜ்யசபாவுடைய சேர்மன் கிடையாது. யார் தான்? ஸ்பீக்கர் தான். இப்போ ஸ்பீக்கருக்கு தான் நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜ்யசபா சேர்மன் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இருந்தாலுமே அதிக பவர் யாருக்கு தான்? அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் பார்லிமெண்ட் குரூப், ஹீ இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் கான்ஃபரன்சஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்ற மற்றும் அந்த சபாநாயகர்களுடைய அந்த மாநாட்டின் தலைமை யார் தான்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். பதவி அடிப்படையில் எக்ஸ் அஃபிஷியோனா பதவி அடிப்படையில் யார் ஸ்பீக்கராக இருக்காங்களோ அவங்க, அவ்வளோதான். சரியா? அதுதான் அவர் தான். அடுத்த பார்லிமெண்ட் கமிட்டிஸ், அப்பாயின்ஸ் நிறைய பார்லிமெண்ட் கமிட்டிஸ். லோக்சபாவுடைய பார்லிமெண்ட் கமிட்டிஸை இவர் தான். லோக்சபாவில் உள்ள கமிட்டி, பார்லிமெண்ட்டில் நிறைய கமிட்டிஸ் உண்டு. லோக்சபா உறுப்பினருடைய கமிட்டிஸை ஃபுல்லாக யார் தான் அப்பாயின்ட் பண்ணுறா? ஸ்பீக்கர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. சரியா? லோக்சபா பார்லிமெண்ட் கமிட்டியுடைய சேர்மனாகவும் இவர் தான் இருக்கிறார். சேர்மனாகவும் இருக்கிறார். சில பாராளுமன்ற குழுக்குடைய சேர்மன், ரூல்ஸ் கமிட்டின்னு உண்டு. ரூல்ஸ் கமிட்டி, விதிகள் குழுன்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் கமிட்டிக்கு யார் சேர்மனு? லோக்சபா ஸ்பீக்கர் தான் சேர்மன். பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, அலுவல் ஆலோசனை குழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, அட்வைசரி கமிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டிக்கும் யார் தான் சேர்மனு? இவர் தான் சேர்மன். பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, இன்னொரு கமிட்டி இருக்கு, பொது ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, ஜெனரல் பர்பஸ் பொது காரணங்கள் குழு அப்படின்ட்டு சொல்லலாம். ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, இதுக்கும் யார் தான் சேர்மனு? லோக்சபா ஸ்பீக்கர் தான் சேர்மன். ஆக ஹீ இஸ் என்ஜாயிங் எனார்மஸ் பவர், நிறைய பவர்ஸ் என்ஜாய் பண்ணுறார் பாருங்கள் இதில். ஸோ லோக்சபாவில் டெக்காரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பொறுப்பானவர் யார்? சட்டம் ஒழுங்கு, அமைதியை, ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு ஸ்பீக்கர்கிட்ட இருக்குது. கான்ஸ்டியூஷன், அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா, அப்புறம் பார்லிமெண்ட் கன்வென்ஷன், இதுக்கெல்லாம் ஃபைனல் இன்டர்பிரட்டர் யார்? கடைசியாக அவர் சொல்கிறது தான் தெளிவான விளக்கம்னு எல்லாரும் ஏற்றுக்கணும். யாருடைய விளக்கத்தை? ஸ்பீக்கருடைய விளக்கத்தை. கோரம் என்று சொல்லக்கூடிய 1/10 மெயின்டைன் பண்ணுறது யார்? ஸ்பீக்கரு. யாருக்கு கேஸ்டிங் அவுட் பவர் இருக்குது? ஸ்பீக்கருக்கு இருக்குது. இன்கேஸ் டெபுட்டி ஸ்பீக்கரும் அங்கே உட்கார்றப்போ அவர் ஸ்பீக்கராக மாறிடுறாரு. அப்போ ஸ்பீக்கர்ன்றப்போ அந்த சேரில் உட்கார்றப்போ எல்லாருமே ஸ்பீக்கர். அப்போ கேஸ்டிங் அவுட். ஜாயின்ட் சிட்டிங் அப்போ யார் தலைமை ப்ரொசீடிங் ஆஃபீஸராக யார் உட்காருவா? ஸ்பீக்கர் தான் உட்கார்றாரு. சரியா? அடுத்ததாக சீக்ரெட் சிட்டிங் நடத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு இருக்குது. வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் அப்படின்ட்டு அட்டஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழான தகுதி இழப்பை நிர்ணயம் செய்வது யார்? லோக்சபாவில் முடிவு பண்ணுறது யார்? ஸ்பீக்கர். ராஜ்யசபாவில் சேர்மன். சரியா? டெபுட்டி சேர்மன் அங்கே பதவியில் உட்காந்தா அவரும் முடிவு பண்ணலாம். எதுக்கெல்லாம் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக ஸ்பீக்கர் இருக்கிறாரு? பார்லிமெண்ட் குரூப்புக்கு. அடுத்ததாக கான்ஃபரன்சஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்பீக்கர்ஸ்க்கும் சபாநாயகருடைய மாநாட்டுக்கும் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் யார்? லோக்சபா ஸ்பீக்கர். பார்லிமெண்ட் கமிட்டிகள் எதுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறாரு? லோக்சபா கமிட்டிகள் அனைத்துக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார். இதை தவிர ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் கமிட்டிகளில் ரூல்ஸ் கமிட்டி, விதிகள் குழு, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, சரியா, அவை நடவடிக்கைகள் ஆலோசனை குழு, அடுத்தது ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, இந்த 3 கமிட்டிக்கும் யார் தலைவராக இருக்கா? ஸ்பீக்கர் தான் தலைவராக இருக்கார். சரியா? அப்போ இதெல்லாம் பவர்ஸ். அப்போ இந்த டைட்டிலே அவங்களுடைய பவர்ஸை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய இதுதான். சரியா? இதை தவிர நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். கூடுதலாக ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இண்டிபெண்டன்ஸ். ஸ்பீக்கருடைய போஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ். அப்போ சுதந்திரத்தன்மை மிக்கது. அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கோம். அவர் சுதந்திரமாக அதை செயல்படணும் அப்படின்றதுக்காகவே அந்த விஷயத்தை கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ஷியாலிட்டி, பார்ஷியாலிட்டி காட்டாத ஒரு போஸ்ட்டாக நம்முடைய கான்ஸ்டியூஷன் அதை வரையறை பண்ணுது. அப்போ பாருங்கள், சுதந்திரத்தன்மை மிக்கது, இம்பார்ஷியாலிட்டி, பார்ஷியாலிட்டி காட்டாததாக சொல்கிறது வந்துட்டு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சைன் குவான் நான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இண்டிபெண்டன்ஸ் மற்றும் இம்பார்ஷியாலிட்டி என்பது சைன் குவான் நான் அப்படின்ட்டு சொல்லப்படுது.
எதுவும் மாறாத வரைக்கும் இது அப்படி தான், அந்த போஸ்ட் அப்படி தான் அப்படின்ட்டு அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. சரியா? இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இண்டிபெண்டன்ஸ்னால் அவர் சுதந்திரமாக அவருடைய செயல்பாடுகளை செய்யலாம், அதை தான் அங்கே மீன் பண்ணி சொல்கிறாங்க. சுதந்திரமாக அவர் தன்னுடைய பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அவருடைய போஸ்ட்டை நம்முடைய கான்ஸ்டியூஷன் வரையறை பண்ணியிருக்கு. இம்பார்ஷியாலிட்டி, எந்த கட்சிக்கும் பாகுபாடு காட்டாத, ஒரு ஆளுங்கட்சி சார்ந்தவராகவே இருந்தாலுமே எந்த கட்சிக்கும் பாகுபாடு காட்டாத மாதிரி ஒரு நடுநிலையாராகத்தான் அவர் நடந்துக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய கான்ஸ்டியூஷன் அவருடைய பதவியை சுட்டி காட்டுது. இப்போ இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஸ்பீக்கராக தேர்வு செய்யப்பட்ட பின் அவர் தன்னுடைய கட்சி பதவி, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே ராஜினாமா பண்ணிடுவார். நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. சரியா? கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்தே ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ணுவார், கட்சி சார்பற்றவராக நடந்துக்குவார். இங்கிலாண்டில், யூகேல ஸ்பீக்கர் என்பவர் அப்படி தான் நடந்துப்பார். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. ஸோ ஆனாலும் அவர் பார்ஷியாலிட்டி காட்டாமல் இம்பார்ஷியாலிட்டி கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறது வந்துட்டு. ரைட், ஓகே. அவருடைய போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட்டு, சுதந்திரத்தன்மை மிக்க பதவி அப்படின்ட்டு அவருடைய பதவியை ஏன் சொல்கிறோம் பாருங்கள். என்னெல்லாம் விஷயம் பாருங்கள். அவருக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கிடைக்குது. அவருடைய பதவி காலத்தில் அவர் குறிப்பிட்ட காலம் என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட காலம் அவர் என்ன பண்ணலாம், பதவியில் இருக்கலாம். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அவருடைய பதவி காலத்திற்கான பாதுகாப்பு அவர் கிடைக்குது. அப்போ அவர் சுதந்திரத்தன்மை மிக்கவர் தான். அவர் லோக்சபாவுடைய டென்யூர் வரைக்கும் அவர் இருப்பார். லோக்சபா எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலம் இருப்பார். லோக்சபா டிசொல்யூஷன் ஆனால் கூட நம்ம பார்த்தோம், கலைக்கப்பட்டாலும் டிசால்வ் ஆனாலும், லோக்சபா டிசால்வ் ஆனாலும் அவர் எது வரைக்கும் இருப்பார், டில் நெக்ஸ்ட் லோக்சபா, அடுத்த லோக்சபா எலெக்ட் பண்ணுற வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். அதுக்கு முந்தைய தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ பணிக்கால பாதுகாப்பு கிடைக்குது. இன்கேஸ் அவரை ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தாலும், ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் ஈஸியாக பண்ணிட முடியுமா? டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் பாதிக்கு மேலே மெஜாரிட்டி, டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் மெஜாரிட்டி அப்படி தான் பார்க்கணும். அன்றைக்கி தேதிக்கு வந்தவங்களாம் மெஜாரிட்டி அப்படின்னு கூட பார்க்குறது இல்லை. வந்திருந்து வாக்களித்தவர்கள் மெஜாரிட்டி அப்படின்ற கான்செப்ட் இல்லை. அடுத்ததான் அவர் மேலே அந்த ரிமூவல் ப்ராசஸ் கொண்டு வரணும்னா குறைந்தது 50 மெம்பர்ஸுடைய சப்போர்ட் இருக்கணும். முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னாலே எத்தனை பேர் ஆதரவு கொடுக்கணும், 50 மெம்பர்ஸுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு எதிரான ரிமூவல் அந்த ரெசல்யூஷனையே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவே முடியும். 50 பேர் ஆதரவு பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அவருக்கு எதிரான அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் அவருக்கான ப்ரொடெக்ஷன், அவருடைய போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்பது சொல்வதற்கான ப்ரொடெக்ஷன் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அவருடைய பணிக்காலத்துக்கான பாதுகாப்பு அவருக்கு கிடைக்குது. இண்டிபெண்ட்டாக அவர் செயல்படலாம். லோக்சபா டென்யூர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. இன்கேஸ் லோக்சபா டிசொல்யூஷன், அந்த டிசால்வ் செய்யப்பட்டு கலைக்கப்பட்டாலும் அடுத்த லோக்சபா தேர்வு செய்யப்படும் வரை உங்களுடைய பதவி இருக்கும். சரியா? 2, அவரை நீக்கணும் அப்படின்னாலுமே மொத்த டோட்டல் மெம்பர்ஷிப்பில் மெஜாரிட்டி பார்த்து தான் வரணும். அன்றைக்கி வந்திருந்து வாக்களித்தவர்கள் மெஜாரிட்டி இல்லை. இது அவருக்கான ப்ரொடெக்ஷன். அடுத்து அவருக்கு எதிரான ரிமூவல் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணணும், ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ணணும்னா குறைந்தது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேருடைய ஆதரவு வேணும், எத்தனை எம்பிக்களுடைய ஆதரவு வேணும், 50 மெம்பர்ஸுடைய சப்போர்ட் வேணும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான செக்யூரிட்டி ஆஃப் டென்யூருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஸ்பீக்கருடைய செக்யூரிட்டி ஆஃப் டென்யூருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. 1. 2வது, அவருக்கு இன்னொரு இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய சேலரி எங்கேருந்து கொடுக்குறோம், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்குறோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்குறாங்க. இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து அவருக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர் எம்பிக்கான சம்பளத்தை பெறாரு, சில படிகளை தான் கூடுதலாக பெறாருன்னு பார்த்தோம். ஆனாலும் சம்பளம் எங்கேருந்து வாங்குறாரு, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து அவர் சம்பளத்தை பெறாரு. அப்படின்றப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அண்டர் ஆனுவல் ஓட்டிங், பாராளுமன்றத்துடைய ஆண்டு ஓட்டிங்க்கு உட்பட்டது அல்ல. ஒவ்வொருடையும் ஓட்டு போட்டு தான் அவருடைய சம்பளத்தை முடிவு பண்ணணும் அப்படின்ற விஷயம் இல்லை. காரணம் அதற்கான ப்ரொடெக்ஷனும் அவருக்கு கிடைக்குது. அவர் சம்பளத்தை எங்கேருந்து பெறாரு, இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பெறாரு. அடுத்ததா, ஹிஸ் ஒர்க் கேனாட் கிரிட்டிசைஸ்ட் இன் லோக்சபா, அவருடைய அவை நடவடிக்கைகளை லோக்சபாவில் அவர் இது பண்ணார், ஒருத்தர் வெளியே அனுப்புகிறாரு அப்படின்றதெல்லாம் யாருமே விமர்சனம் பண்ண முடியாது. அவருடைய அவை நடவடிக்கைகளை லோக்சபாவில் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அந்த ப்ரொடெக்ஷன் அவருக்கு இருக்குது, பாதுகாப்பு அவருக்கு இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் அந்த ப்ரொடெக்ஷன் அவருக்கு இருக்குது. எக்ஸப்ட் சப்ஸ்டான்ஷிவாக அதுக்குன்னு ஒரு மோஷன், தீர்மானம் கொண்டு வந்து அதை வேணால் பண்ணலாமே தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க சபாநாயகர் ஐயா அப்படிலாம் அவரை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து மட்டுமே அவரை விமர்சனம் செய்ய முடியுமே தவிர அவரை மற்ற நேரங்களில் பண்ண முடியாது. இதெல்லாம் அவருக்கான இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். அடுத்ததாக பாருங்கள், அவருடைய கண்டக்டிங் ஆஃப் பிஸ்னஸ், லோக்சபாவில் அவருடைய நடவடிக்கைகளை எந்த நீதிமன்றமும் என்ன பண்ண முடியாது, ஜூரிஸ்டிக்ஷன், அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க,
அப்படின்னு நீதிமன்றம் அவரை கேள்வி கேட்க முடியுமா? பண்ண முடியாது. சரியா? உறுப்பினருடைய தகுதி இழப்பு தொடர்பாக வழக்குகளை எடுத்துக்கலாம். ஆனால் இவருடைய நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணி எந்த நீதிமன்றமும் அதை விசாரணை செய்ய முடியாது. இவருக்கு எதிராக இந்த நீதிமன்றமும் விசாரணை செய்ய முடியாது. இந்த ப்ரொடெக்ஷனும் அவருக்கு இருக்குது. அப்போ சபாநாயகருக்கு பாருங்கள் என்ன அதிகாரங்கள் பாருங்கள். கண்டக்டிங் பிஸ்னஸ் இன் லோக்சபா நாட் சப்ஜெக்ட் டு தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எனி கோர்ட். எந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் அதை கேள்வி கேட்காது. அவருடைய செயல்பாடுகளை கேள்வி கேட்காது. சரியா? அது நீக்கம் பண்ணாங்கன்னா அது இல்லை அப்படின்றத முடிவு பண்ணுமே தவிர இவரை கொஸ்டின் பண்ணி கேட்க மாட்டாங்க. அடுத்த கேஸ்டிங் ஓட்டு பார்த்தோம். வாக்கு சமநிலை அடையும் போது மட்டுமே வாக்களிக்கக்கூடிய கேஸ்டிங் ஓட் 270 ஆப்போஸ் 270 சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றப்போ இந்த பீரியடில் வந்து சப்போர்ட் பண்ணி ஒன்று போட்டு 271 வாக்களித்து மெஜாரிட்டியாச்சு பண்ணுறாரு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய இம்பார்ஷியாலிட்டியை காட்டுது. நார்மலாக அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை காட்டக்கூடாது. காரணம் அவர் வந்து நடுநிலைத்தன்மையோடு செயல்படணும். அப்போ இம்பார்ஷியாலிட்டியை காட்டுற கான்செப்டுக்காக தான் கேஸ்டிங் ஓட்டை வச்சுருக்காங்க. சமநிலை அடையிறப்ப மட்டும் நீங்கள் வாக்களித்தால் போதும், மற்ற நேரங்களில் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். இது உங்களுடைய பாகுபாடற்ற தன்மையை காட்டணும். அதுக்காகத்தான் அந்த கேஸ்டிங் ஓட்டை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தா பாருங்கள், ஹீ இஸ் என்ஜாயிங் என்ன பண்ணுறாரு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ப்ரோட்டோகால் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் உண்டு. முன்னுரிமை, முதன்மை அதிகாரம், அந்தஸ்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு இது இருக்கிறப்போ முதன்மை மரியாதை, அதிகார அந்தஸ்துன்னு சொல்ல வேண்டாம், இன்டெரக்டாக நமக்கு பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. பிரசிடெண்ட்டுக்கு தான் எதுனாலும் முதல் மரியாதை. ரெண்டாவது வைஸ் பிரசிடெண்ட்டு கொடுப்பாங்க. மூணாவது பிரைம் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க. நாலாவது கவர்னர்ஸுக்கு கொடுப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கவர்னருக்கு கொடுப்பாங்க. அஞ்சாவது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாவது மரியாதை யாருக்கு, அந்த முக்கியத்துவம் மரியாதை யாருக்கு அப்படின்னா எக்ஸ் பிரசிடென்ட்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க. முன்னாள் பிரசிடென்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அடுத்த யாருக்கு கொடுப்பாங்கன்னா டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா டெப்புட்டி பிஎம்முக்கு கொடுப்பாங்க. சரியா? அடுத்ததாக யாருக்கு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கும் ஸ்பீக்கருக்கும் கொடுப்பாங்க. அடுத்த முக்கிய மரியாதை, முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் கேபினெட் மினிஸ்டர்ஸே வராங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் இன் இந்தியா கேபினெட் மினிஸ்டர் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. மத்திய கேபினெட் அமைச்சர்கள் அப்புறம் தான் வர்றாங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு விழா அப்படின்னா முக்கியத்துவம் யாருக்கு? ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டுக்கு, ரெண்டாவது வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு, மூணாவது பிரைம் மினிஸ்டருக்கு, நாலாவது கவர்னர்ஸ்க்கு, அஞ்சாவது எக்ஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு, ஆறாவது டெப்புட்டி பிஎம் இருந்தால், தற்போது டெப்புட்டி பிஎம் இல்லை. சரியா? ஏழாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் ஸ்பீக்கருக்கும் சேர்த்து 2 பேருக்கும் ஈக்குவல் மரியாதை தான். அந்த 7th பொசிஷனை வைக்கிறாங்க. சொல்லப்போனால் ஹையஸ்ட் பொசிஷன் இன் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ், அந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அவருடைய சுதந்திர அதிகாரம் மிக்கவராக அவரை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நாட்டின் ஒரு இன்கேஸ் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனு அப்படின்னா முக்கியத்துவம் வந்து இந்த ஆர்டர் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு முதன்மை குடிமகன். சரியா? ஃபஸ்ட்டு சிட்டிசன் யார்? பிரசிடென்ட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட், மூணாவது பிரைம் மினிஸ்டர், நாலாவது கவர்னர். ஒரு மாநிலத்தில் நடக்குன்னா கவர்னர்ஸ்க்கு, அப்படி இல்லைன்னா எக்ஸ் பிரசிடென்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெப்புட்டி பிஎம் இருந்தால், தற்போது டெப்புட்டி பிஎம் இல்லை. அதுக்கப்புறம் நாட்டின் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருக்கும் ஸ்பீக்கருக்கும் சம அதிகாரம் கொடுப்பாங்க. அப்போ இந்த பொசிஷனில் இருக்கார். ரேங்கிங் அடிப்படையில் இந்த ஹையஸ்ட் பொசிஷன் இன் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரிமை கொடுப்பதில் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. விழாக்களில் முக்கியத்துவம் முன்னுரிமையும் 7வது நிலையில் இருக்கிறார். அப்போ உயரியதில் யாரை விட மேலே, கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் மேலே தான் இருக்கிறார். யார்? ஸ்பீக்கர் இருக்கிறார். ராஜ்யசபா சேர்மன் எங்கே வந்துடுறாரு? 2வது இடத்துக்கு வந்துடுறாரு. வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபா சேர்மன். அப்படி எடுக்கணும். சரியா? ஆமாம், அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கேபினெட் மினிஸ்டருக்கு மேலே இருக்கிறார். ஆனால் டெபுட்டி ஸ்பீக்கர் எங்கே வந்துடுவார்னா கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே ஸ்டேட் மினிஸ்டர் அந்தஸ்தில் வந்துடுவார். டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் ஈக்குவல் டு டெபுட்டி ஸ்பீக்கர் ஈக்குவல் டு ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அங்கே ராஜாங்க மந்திரிகள் மத்தியிலே இருக்கிறாங்க, ராஜாங்க மந்திரிகள் அப்படின்ட்டு அந்த கேட்டருக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவும் இந்த ராஜாங்க மந்திரிகள் கேட்டருக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஸ்பீக்கர் 7th பொசிஷன், ராஜ்யசபா சேர்மன் 2nd பொசிஷனுக்கு வருவார். இது ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு முன்னுரிமை பெற்ற பதவியில் யார் இருக்கா? இந்த ஸ்பீக்கர் இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொண்டதாக இருக்குது. இன்கேஸ் இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ஷியாலிட்டின்றது இன்னும் நல்லா இருக்குது. காரணம், தே ரிசைன்ஸ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸ்பீக்கர் எங்கேருந்து?
ஒரு பதவிக்கு அவரை எலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரிசைன்ஸ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, தன்னுடைய அரசியல் கட்சியிலிருந்து அவர் ராஜினாமா செய்து வர்றார். அடிப்படை உறுப்பினர்லேருந்து. இந்தியாவில் அப்படி இல்லை. ஆனாலும் சபாநாயகராக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓரளவு நடுநிலைத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் அவங்க பதவிக்கான மரபாக இருக்குது. சரி, அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. ஓகேயா? அடுத்ததான் டெபுட்டி ஸ்பீக்கர். சபாநாயகருடைய அதே கான்செப்ட் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு வந்துடும். அதில் கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தேர்வு நோக்கில் நம்ம பார்த்துடலாம். ஓகேயா? இப்போ டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, டெபுட்டி ஸ்பீக்கர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்? ஹீ இஸ் ஆல்சோ எலெக்டட் பை லோக்சபா. லோக்சபா மூலமாகவே தேர்வு செய்யப்படுகிறார். ராஜ்யசபாலேருந்து தேர்வு பண்ணுறாங்களா? இல்லை. இவரும் ஒரு எம்பி தான், லோக்சபா எம்பி. லோக்சபா எம்பிக்களிலிருந்து ஒருவர் டெபுட்டி ஸ்பீக்கராகவும் தேர்வு செய்யப்படுகிறார். எங்கேருந்து? அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். சரியா? ஓகே, ரைட்டு. டெபுட்டி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர். ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னால் டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும். சரியா? ரைட்டு. இதுக்கான எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கரால் ஃபிக்ஸ் செய்யப்படுது. வேறுபாடு தெரிஞ்சுக்கங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்பீக்கர் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்? லோக்சபாவில் தான். டெபுட்டி ஸ்பீக்கர் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்? லோக்சபாவில் தான். ரெண்டு பேருமே அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் தான். அவங்க மெம்பர்லேருந்து தான் தேர்வு செய்யப்படுறாங்க. சரி, ஸ்பீக்கர் எலெக்ஷன் எப்போ நடக்கும்? ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த பின்னால். டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் எப்போ நடக்கும்? ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்த பின்னால். பார்த்துக்கோங்க, வேறுபாடை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த பின்னால். டெபுட்டி ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிந்த பின்னால். ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்க பின்னால் தான் என்ன நடக்கணும்? டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கணும். சரி, எலெக்ஷன் டேட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் யார் முடிவு பண்ணுறா? ஸ்பீக்கர் முடிவு பண்ணுவார். ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் டேட்டை யார் முடிவு பண்ணுவா? பிரசிடென்ட் முடிவு பண்ணுவார். சரியா? ரைட்டு. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீக்கரை தேர்வு செய்கிறப்போ, அந்த கூட்டம் நடக்கிறப்போ, ஹூ ப்ரிசீட்ஸ் ஓவர்? புரோட்டாம் ஸ்பீக்கர். புரோட்டாம் ஸ்பீக்கர், தற்காலிக சபாநாயகர். சரி, டெபுட்டி ஸ்பீக்கரை கண்டக்ட் பண்ணுறப்போ, எலெக்ஷன் நடத்துகிறப்போ யார் உட்காந்துருப்பா? ஸ்பீக்கர். சரியா? அப்போ தெளிவுபடுத்திக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு புரோட்டாம் ஸ்பீக்கரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணி வைக்கிறாரு? ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணி வச்சுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா எம்பிக்களுக்கும், வருங்கால சபாநாயகர், துணை சபாநாயகருக்கும் சேர்த்து அவர் என்ன பண்ணிடுறாரு? ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணி வச்சுறாரு. அடுத்ததாக புரோட்டாம் ஸ்பீக்கர் தலைமையில் ஸ்பீக்கரை தேர்வு பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் வந்து உட்கார்ந்துடுறாரு. அடுத்ததாக ஸ்பீக்கர் தலைமையில் யாரை தேர்வு பண்ணுறாங்க? டெபுட்டி ஸ்பீக்கரை தேர்வு பண்ணுறாங்க. இதுதான் ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது. சரியா? ரைட், ஓகே. புரோட்டாம் ஸ்பீக்கரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னால் யார் ராஜினாமா பண்ணுறா? ஏற்கனவே ஒரு லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் அதுக்கு முன்னால் ராஜினாமா பண்ணணும். சரியா? ரைட், ஓகே. ஆஃபீஸ் ரிமைன்ஸ். ஸ்பீக்கர் மாதிரியே தான் இவருடைய லைஃப்பும் எது வரைக்கும் இருக்கும்? லோக்சபாவுடைய பீரியட் முடிகிற வரைக்கும் இருக்கும். லோக்சபா டிசால்வ் ஆகுதுன்னா அடுத்த லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் கூட்டம் நடக்கிற வரைக்கும் இவருடைய லைஃப் இருந்துகிட்டே இருக்கும். சரி, இவருடைய பதவியிடம் எப்போது காலியிடமாகும்? அதே கான்செப்ட் தான். ஸ்பீக்கருக்கு என்ன கதையோ அதே கதை தான். அவருடைய எம்பி பதவி முடிவுக்கு வரும்போது இவருடைய பணியிடம் காலியாகும். இவர் ராஜினாமா பண்ணுறப்போ என்ன ஆகுது? இவருடைய பதவியிடம் காலியாகும். இவர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பார். ரிசைனேஷன் லெட்டர் டு யாருக்கு? ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பார். ஸ்பீக்கர் யாருக்கு கொடுப்பாரு? இவருக்கு கொடுப்பார். மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க தானே வேலையை பார்க்க போகிறாங்க. ஸ்பீக்கருடைய ராஜினாமா லெட்டர் யாருக்கு கொடுப்பாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட. டெபுட்டி ஸ்பீக்கர் யார்கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுப்பாரு? ஸ்பீக்கர்கிட்ட. அப்போ பார்த்துக்க. அடுத்ததாக இவருக்கும் அதே ரிமூவல் ப்ராசஸ் தான், வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. இவருக்கும் அதே ரிமூவல் ப்ராசஸ் தான். 14 days நோட்டீஸ் தான். இனிஷியேட் பண்ணுறதுக்கு 50 மெம்பர்ஸுடைய சப்போர்ட் வேணும். டோட்டல் மெம்பர்ஷிப்பில் மெஜாரிட்டி பார்ப்பாங்க. அன்றைக்கி வந்திருந்து வாக்களித்தவருடைய மெஜாரிட்டி கிடையாது. அப்போ இவருக்கும் அதே கான்செப்ட் தான். 14 days நோட்டீஸு, மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தி தென் மெம்பர்ஸ், நாட் பை த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட், மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தி தென் மெம்பர்ஸ். அன்றைக்கி தேதிக்கு மொத்த உறுப்பினர் எம்பிக்களோட எண்ணிக்கை எவ்வளவோ அதில் பாதிக்கு மேலே. சரியா? ஹீ பர்ஃபார்ம்ஸ் அஸ் ஏ ஸ்பீக்கர். ஸ்பீக்கராக அவர் பணியாற்றுகிறார். எப்போ? மற்ற நேரங்களில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் மேலே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் கீழே எம்பிக்களோட ஒன்றா தான் உட்காந்துருப்பார். இவரும் எம்பிக்களில் ஒருத்தராக தான் உட்காந்துட்டு இருப்பார் டெபுட்டி ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் 2 சூழல்களில் அவருடைய பதவியிடம் காலியாக இருக்குது, அல்லது ஸ்பீக்கர் எங்கேயோ வெளியே போயிட்டார். இப்படிப்பட்ட வேக்கண்ட் அண்ட் ஆப்சன்ட் சூழலில் டெபுட்டி ஸ்பீக்கர் எங்கே போய் உட்காந்துருவார்? ஸ்பீக்கர் இடத்துல உட்காந்து ஸ்பீக்கர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான். மற்றபடி டெபுட்டி ஸ்பீக்கர் என்பது ஸ்பீக்கருக்கு அசிஸ்ட் பண்ணுறவர் தான் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ performs as a speaker when speaker post is vacant, when the speaker is absent. ஆக 2 சூழல்களில் மட்டும்தான் அவர் என்ன ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறார்.
மற்ற நேரங்களில் அவர் சாதாரண எம்பி மாதிரி தான் இருப்பார். சரியா? ஹீ கேன் ஆல்சோ ப்ரிசீட்ஸ் ஜாயின்ட் சிட்டிங். ஜாயின்ட் சிட்டிங் பார்த்தோம் இல்லையா, லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் நடத்தக்கூடிய ஜாயின்ட் சிட்டிங்கை அவர் நடத்தலாம். எப்போ? ஸ்பீக்கராக இருக்கிறப்போ. ஸ்பீக்கர் வேக்கண்ட்டாக இருக்குது அல்லது ஸ்பீக்கர் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னா இவரே ஜாயின்ட் சிட்டிங்கை நடத்தலாம். இவர் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்கார்றப்பெல்லாம் ஸ்பீக்கருக்குள்ள அனைத்து அதிகாரமும் பெற்றாரு. ஜாயின்ட் சிட்டிங்கை நடத்தலாம், கேஸ்டிங் ஓட் போடலாம். சரியா? எல்லா பவர்ஸும் இவருக்கு வந்துருக்கு. அதான் மீனிங். மற்றபடி டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்றது அதை ஸ்பீக்கர் இருக்கிறதால ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர்னு வச்சுருக்கோம். ஆனால் ஹீ இஸ் ஆல்சோ பர்ஃபார்மிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர். அதுதான் டெபுட்டி ஸ்பீக்கர்னு தனியாக ரோல்லாம் கிடையாது. ஸ்பீக்கருக்கு அசிஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ஸ்பீக்கர் இல்லாத நேரங்களில் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறாரு. அவரும் இல்லையா பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் லோக்சபா வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. இதான் பொருளே தவிர உதவி பண்ணுறவர் அப்படின்றது மீனிங் கிடையாது. ஹீ கேன் ஆல்சோ ப்ரிசீட்ஸ் ஓவர் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா. ஹீ கேன் ஆல்சோ கேஸ்டிங் ஓட். கேஸ்டிங் ஓட் போடலாம். எப்போ? ஸ்பீக்கராக இருக்கிறப்போ மட்டும்தான் கேஸ்டிங் ஓட் போட முடியும். இவர் டெபுட்டி ஸ்பீக்கராக ஒரு எம்பியாக இருக்கிறப்போ நார்மலாகவே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே ஓட்டு போட்டுருவார். ஸ்பீக்கர் பதவி வேக்கண்ட்டாக இருக்குது, அவர் வெளியே போனால் மட்டும்தான் அங்கே உட்காந்து வாக்கு சமநிலை அடையும் போது மட்டும் ஓட்டு போடுவார். மற்ற நேரங்களில் இவர் சாதாரண ஒரு எம்பி மாதிரியே ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவார். அதே தான் சொல்கிறாங்க. நாட் சபார்டினேட் டு ஸ்பீக்கர். இவர் ஒன்றும் ஸ்பீக்கருக்கான சபார்டினேட் இல்லை. இவர் வந்து என்னதுதான், இவர் பதவியில் இருக்கிறப்ப ஸ்பீக்கர், அந்த இடத்துல உட்கார்ந்தா இவர் ஸ்பீக்கர் ஆயிடுவார். இஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கமிட்டி, அவர் ஏதாவது ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியில் இவரே ஒரு மெம்பராக போட்டிருக்காங்க. எம்பி தான் அவர், ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியில் இவரை மெம்பராக போடுறாங்க அப்படின்னா சாதாரண ஒரு கமிட்டியாக கூட இருக்கலாம், நல்ல கமிட்டியாக கூட இருக்கலாம். கமிட்டியில் அவர் மெம்பராக போட்டாலே அந்த கமிட்டிக்கு இவர் தான் சேர்மன். யாருன்னா இவர் டெப்டி ஸ்பீக்கர். இவர் சாதாரண மெம்பராக இருக்க முடியாது. ஏதோ ஒரு கமிட்டி போடுறாங்க, லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்களை சேர்த்து ஒரு கமிட்டி போடுறாங்க, 10 பேர் கொண்ட குழு அல்லது 15 பேர் கொண்ட குழு போடுறாங்கன்னா இவர் ஒரு மெம்பராக போட்டாலே ஹீ இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். பதவி அடிப்படையில் இவர் டெப்டி ஸ்பீக்கர்ன்றதால அந்த கமிட்டிக்கு இவர் தான் தலைவர். வேறு யாரும் முடிவு பண்ண வேண்டாம் இவர் தலைவர், நீங்கள் உறுப்பினர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் டெப்டி ஸ்பீக்கர் இருக்கிறாரு, இவர் தான் தலைவர். இவர் ஒரு கமிட்டிக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டாலே இவர் தான் அந்த கமிட்டியின் தலைவர் அப்படின்ட்டு தான் இது சொல்லுது. ஹீ இஸ் த சேர்மன். இஃப் ஸ்பீக்கர் ப்ரொசீட்ஸ் ஓவர் லோக்சபா, ஸ்பீக்கர் இந்த போஸ்ட்டில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் லைக் ஏ ஆர்டினரி மெம்பர். அந்நேரம் இவர் சாதாரண மெம்பர் தான். மெம்பர் மாதிரி தான் வாக்களிப்பார், மெம்பர் மாதிரி எல்லாத்துலேயும் கலந்துப்பார், எல்லாமே இதுதான். அவர் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்கார்றப்ப மட்டும்தான் ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடார். மற்ற நேரங்களில் இவர் சாதாரண எம்பி தான். இன்னொரு ப்ரொடெக்ஷன், ஹிஸ் சேலரி ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸ்பீக்கருக்கும் இவருக்கும் தான், மற்ற எம்பிக்களுக்கெல்லாம் நார்மல் தான் பார்லிமெண்ட் ஆக்ட் அடிப்படையில். ஆனால் இவங்க ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன் இவங்களுக்கெல்லாம் கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து கொடுக்குறதால இட் நாட் சப்ஜெக்ட் டு ஆனுவல் ஓட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட். ஒவ்வொரு ஆண்டும் அது வாக்கெடுப்புக்கு உட்பட்டு அதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்புரிமை கொடுக்குறாங்க கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து. இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் நம்ம பார்க்குறப்போ அதை டீட்டெயிலில் பார்க்கலாம். அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் நோக்கத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். டெபுட்டி ஸ்பீக்கர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? லோக்சபாவினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். லோக்சபா உறுப்பினர்களிருந்தே தேர்வு செய்யப்படுகிறார். டெபுட்டி ஸ்பீக்கருடைய தேர்தல் எப்போது நடக்கும்? ஸ்பீக்கருடைய தேர்தலுக்கு பின் நடக்கும். டெபுட்டி ஸ்பீக்கருடைய தேர்தலை நாளை முடிவு செய்வது யார்? ஸ்பீக்கரே முடிவு பண்ணுறார். டெபுட்டி ஸ்பீக்கருடைய காலம் எவ்வளவு பதவி காலம்? லோக்சபா முடியும் வரை. லோக்சபா கலைக்கப்பட்டால் அடுத்த லோக்சபா கூட்டம், முதல் கூட்டம் நடக்கும் முன் வரை. சரியா? ரைட், ஓகே. என்னென்ன சூழல்கள் அவருடைய பதவியிடம் காலியாகும்? அவருடைய எம்பி பதவி முடிவுக்கு வந்தா 1. 2, அவர் ராஜினாமா செய்தால் ராஜினாமா கடிதத்தை யாருக்கு கொடுப்பாரு? ஸ்பீக்கருக்கே கொடுப்பாரு. ஸ்பீக்கர் ராஜினாமா கடிதத்தை யாருக்கு கொடுப்பாரு? டெபுட்டி ஸ்பீக்கருக்கு கொடுப்பாரு. டெபுட்டி ஸ்பீக்கர் ரிமூவல் ப்ராசஸ் எத்தனை டேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும்? 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். என்ன மெஜாரிட்டியில்? மொத்த உறுப்பினர்கள், அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் மெஜாரிட்டியில் நிறைவேற்றணும். சரியா? அதே கான்செப்ட் தான். என்னென்ன சூழல்களை அவர் ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறாரு? ஸ்பீக்கர் ஆப்சண்ட்டு, ஸ்பீக்கர் பதவி வேக்கண்ட்டு, இந்த சூழல்களை அவர் ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறாரு. டெபுட்டி ஸ்பீக்கர் ஜாயின்ட் சிட்டிங் நடத்த முடியுமா? தாராளமாக நடத்தலாம். ஸ்பீக்கர் வேக்கண்ட்டாக இருக்கிறப்ப தானே இவர் வந்து உட்கார்றாரு, அல்லது ஸ்பீக்கர் ஆப்சன்ட் இருக்கிறப்ப தானே இவர் உட்கார்றாரு. அப்போ ஜாயின்ட் சிட்டிங் நடத்தலாம், கேஸ்டிங் ஓட் போடலாம், எல்லா பவர்ஸும் அவருக்கு வந்துடுது. இவர் ஸ்பீக்கருக்கான சபார்டினேட்டா? வெதர் டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் ஏ சபார்டினேட் டு ஸ்பீக்கர்? நோ. வைல் ஹீ இஸ் சிட்டிங் இன் த சீட் ஆஃப் ஸ்பீக்கர், ஹீ இஸ் ஆல்சோ ஆக்டிங் எஸ் எ ஸ்பீக்கர். அவ்வளோதான். மற்ற நேரங்களில் இஸ் ஆல்சோ ஏ சாதாரண மெம்பர் தான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியில் அவரை ஒரு மெம்பராக தூக்கி போட்டோம்னா அந்த கமிட்டிக்கு அவர் தான் சேர்மன். மெம்பர் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது, வேறு யாரையும் தலைவராக நியமிக்க முடியாது, இவர் தான் சேர்மனாக இருக்கணும். காரணம் ஹீ இஸ் அ டெபுட்டி ஸ்பீக்கர். சரியா? இவருக்கான சம்பளமும் எங்கேருந்து கிடைக்குது? கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து கிடைக்கும். ரைட், ஓகே. அவ்வளோதான் டெபுட்டி ஸ்பீக்கரை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கடைசியாக பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ்.
இப்போ தோழர்களே, அடுத்து ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தேர்வு நோக்கில் மட்டும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒன்று இவங்க லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனால் இவங்க லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையில், கான்ஸ்டியூஷனில் இதை பற்றிலாம் யோசிக்கல. ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் பார்த்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருமே இல்லாதப்போ என்ன அப்படின்றத சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா லோக்சபா ரூல்ஸ் தான் சொல்லுது. சரியா? ரைட். இவங்க எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? இவர்களும் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் தான், உறுப்பினர்களும் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. ரைட்டு. அதிகபட்சம் எத்தனை பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மெம்பர்ஸ் தான். நாட் மோர் தேன் 10 அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 10. பொதுவாக 10 எடுத்துடுறாங்க. நாட் மோர் தேன் 10 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. சரி, இவங்க எப்போ ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் ஆப்சண்ட் ஆகிறப்போ, டெபுட்டி ஸ்பீக்கரும் ஆப்சண்ட் ஆகிறப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறாங்க. இதில் யார் ஆக்ட் பண்ணுவாங்கன்னா, எனி ஆஃப் தம் கேன் ப்ரொசீட் ஓவர். பொதுவாக அந்த லிஸ்ட் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. 1 2 3 அப்படின்ற அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. எனி ஆஃப் தம்னா எல்லாரும் போய் உட்காந்துருவாங்களா? அப்படி இல்லை. அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. 1 2 3 அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 10 வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளவர் இருக்காரான்னு பார்க்குறாங்க. அவர் இல்லைனா செகண்டு இல்லைனா தேர்டு அப்படின்ட்டு தான் போய் பார்க்குறாங்க. அப்போ ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்லா பாருங்கள், ஆப்சன்ஸ் மட்டும்தான், வேக்கண்ட்டுன்னு சொல்லலை. இன்கேஸ் ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் வேக்கண்ட்டாக இருக்குன்னா உடனே எலெக்ஷன் நடத்துவாங்க. ப்ரோட்டம் ஸ்பீக்கரை வைத்து எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுப்பு பண்ணணும். எப்போ வேக்கண்ட்டாக இருக்கும்? சரியா? அப்போ புது லோக்சபா தேர்வு செய்யப்பட்டால்தான் மேக்ஸிமம் வேக்கண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அவர் டெத்து அப்படின்னா உடனே என்ன பண்ணுவார்? டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பார். அப்போ ரெண்டுக்குமே வேக்கண்ட் அப்படின்ற சூழ்நிலை எப்போ வரும்? புது லோக்சபாவில் மட்டும்தான். அப்போ ஆப்சன்ஸுன்ற சூழலில் மட்டும்தான் இந்த 10% என்ன பண்ணுறாங்க? ஆக்ட் பண்ணுறாங்க. சரியா? இந்த கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸில் எனி ஆஃப் தம் கேன் ப்ரொசீட் ஓவர். சரியா? ஓகே, ரைட்டு. இவங்களுக்கு பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ பேனல் வர்ற வரைக்கும். பொதுவாக நியூ லோக்சபா வருதுன்னா நியூ பேனல் வந்துடும். சரியா? இப்போ 10% இருக்காங்க, பேனல் ஆஃப் 10% இருக்காங்க, 1 2 3 10 வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த லோக்சபா வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அடுத்த லோக்சபா வந்துச்சுன்னா அடுத்த பேனல் ஆஃப் 10% வந்துடுறாங்க. அப்போ அது வரைக்கும் இவங்களுடைய டென்யூர் இருக்கும். சரியா? நியூ பேனல் ரெடி ஆகிற வரைக்கும் இவங்களுடைய இது இருக்கும். இல்லை இன்கேஸ் மாற்றினா கூட மாற்றலாம், அதை பற்றி சொல்லலை. சரியா? ஹோல்ட்ஸ் தேர் ஆஃபீஸ் அன்டில் த நியூ பேனல் இஃப் பேனல் மெம்பர் ஆல்சோ நாட் ப்ரெசன்ட். இன்கேஸ் பாருங்கள், ஸ்பீக்கரு இல்லை, டெபுட்டி ஸ்பீக்கரு இல்லை, அடுத்து வரக்கூடிய பேனல் மெம்பர்ஸும் இல்லை, எல்லாம் ஆப்சண்ட்டு அப்படின்ற பட்சத்தில் இப்போ யார் அவையை நடத்துவா அப்படின்னு பார்க்கச்சில லோக்சபாவே முடிவு செய்து கொள்ளும். இப்போ யார் இருக்கிறவங்கள யாராவது ஒரு ஆள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டு லோக்சபா உறுப்பினர்களை அவங்களுக்குள்ள கலந்து பேசி இப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். த ஹவுஸ் ஆர் த லோக்சபா கேன் டெட்டர்மைன் யார் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அதான் என்னது? பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ். அப்போ இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன? பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் என்ன விதி, எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க? கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலையா, பார்லிமெண்ட் கன்வென்ஷன் அடிப்படையிலையா, லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையிலையா? எது? லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையில். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் வெளிநபர்களா? இல்லை, யார்கிட்ட தான்? அமாங் த மெம்பர்ஸ்லேருந்து தான் தேர்வு செய்யப்படுறாங்க. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்? 10 உறுப்பினர்கள் இருக்கலாம். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் எப்போது அந்த ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுறாங்க? ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் ஆப்சண்ட்டாக இருக்கிறப்போ, வராத போது, அந்த பதவியிடம் காலியிடமாக இருக்கிறப்ப இல்லை. காலியிடம்னா என்ன பண்ணணும்? உடனே எலெக்ஷன் தான் நடத்தணுமே தவிர பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ரெடி பண்ண மாட்டாங்க. சரி, பேனல் ஆஃப் சேர்பர்சனுடைய பதவிக்காலம் எவ்வளவு? அடுத்த பேனல் ஆஃப் சேர்பர்சன் தயாராகும் வரை இவருடைய பதவிக்காலம். சரி, பேனல் மெம்பர்ஸும் வரலன்னா யார் ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுவாங்க? பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் 10 பேரும் வரலை, ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரும் ஆப்சண்ட்டு, இவங்க 10 பேரும் வரலை ஆப்சண்ட்டு அப்படின்றப்ப யார் முடிவு பண்ணுவா? லோக்சபாவே முடிவு செய்யுது. அப்போ இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தரை ஸ்பீக்கராக உட்கார வச்சு அவங்க நடத்தலாம். சரியா? இந்த கான்செப்ட் தான் பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ். கடைசியாக ஸ்பீக்கர் ப்ரோட்டோம், 4வது கான்செப்ட். 4வது யார்? ஸ்பீக்கர் ப்ரோட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு லோக்சபா பதவிக்காலம் முடியுது அல்லது டிசால்வ் செய்யப்படுது, அடுத்த லோக்சபா, ஸோ நெக்ஸ்ட் லோக்சபா அடுத்து வர்ற காலம் வரை யார் இருப்பா? ஸ்பீக்கருடைய பதவி இருக்கும். ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் அதுக்கு முந்தைய தேதி ஃபஸ்ட் மீட்டிங் நடக்கும் வரை, முதல் கூட்டம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இவங்க பதவி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் மீட்டிங்னு வர்றப்போ இவங்க அதுக்கு ஃபஸ்ட் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னால் ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் மீட்டிங்கில் அடுத்த லோக்சபா வந்து என்ன பண்ணுவாங்க? அடுத்த லோக்சபா புதிய லோக்சபா கூடுறப்போ அதில் ஸ்பீக்கரை
டெப்டி ஸ்பீக்கரை தேர்வு பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் வரமாட்டாங்க. பிரசிடென்ட்டே தற்காலிகமாக உறுப்பினர்லேருந்து ஒருவரை, குறிப்பாக மூத்த உறுப்பினர் சீனியர் மோஸ்ட் மெம்பரை ஸ்பீக்கரை அப்பாயின்ட் பண்ணி, ஸோ ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் தற்காலிகமாக நியமனம் பண்ணி என்ன பண்ணுறாரு, எல்லா எம்பிக்களுக்கும் 543 எம்பிக்களுக்கும் ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ண வைக்கிறார். அதான் அவருடைய முதல் டியூட்டி. இப்படிப்பட்டவர் தான் ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு பேர். ப்ரோட்டாம் ஸ்பீக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வெக்கேட்ஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த நியூ லோக்சபா, புது லோக்சபாவுடைய முதல் கூட்டம் நடப்பதற்கு முன் அவர்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. முந்தைய தினமோ அது முன்னால் அப்படி தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, புதிய லோக்சபா கூட்டத்தை நடத்தணும். அப்போ பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் ஸ்பீக்கர் ப்ரோட்டாம். ப்ரோட்டாம் ஸ்பீக்கரை தேர்வாக பண்ணுறாங்க, இல்லை அப்பாயின்ட் பண்ணுறாரு. யார்? பிரசிடென்ட். யார்கிட்டருந்து? உறுப்பினர்கள்லேருந்து, அதே லோக்சபா உறுப்பினர்கள்லேருந்தே அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. யூஸ்வலி த சீனியர் மோஸ்ட் மெம்பர், பொதுவாக அதிக வயதானவர்னு கிடையாது, நீண்ட காலம் எம்பியாக இருந்தால் அனுபவமிக்கவர். அனுபவமிக்கவரால் தான் முதன்முறையாக கூட்டத்தை தற்காலிகமாக நடத்த முடியும். அப்படி அனுபவமிக்கவரை தான் எடுப்பாங்க, சீனியர் மோஸ்ட் மெம்பர். சரியா? ரைட், ஓகே. அடுத்ததா இவருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறார். யார்? பிரசிடென்ட். முதல்ல இவருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணி வச்சிருவார். யார்? ப்ரோட்டாம் ஸ்பீக்கருக்கு பிரசிடென்ட் பண்ணி வச்சிருவார். ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் வந்து எல்லா எம்பிக்களும் பண்ணுவார். அவ்வளோதான், அதோட ஆத்தன் அஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பின்னால் ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கருக்கு ஏற்கனவே எம்பிஆர் கட்சியில் ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணியாச்சு இல்லையா, தனியாக ஆத்தன் அஃபர்மேஷன் கிடையாது, பதவி பிரமாணம் கிடையாது. சரியா? ரைட். He precedes the first sitting of the Lok Sabha. Who precedes the first sitting அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. லோக்சபாவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபாவின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பது யார்? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பிரசிடென்ட், ப்ரோட்டாம் ஸ்பீக்கர். யாரை சொல்லணும்? ப்ரோட்டாம் ஸ்பீக்கர். காரணம், ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் தான் என்ன பண்ணார், தலைமை வகிப்பார். அவர் நியமனம் பண்ணுறது தான் பிரசிடென்ட், அவருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணுறது தான் பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட் தலைமையெல்லாம் வைக்க மாட்டார் கூட்டத்துக்கு. ப்ரொசீட்ஸ் ஓவர், முன்னிலை வைப்பது. சரியா? தலைமைன்னு சொல்ல வேண்டாம். ப்ரொசீட்ஸ் ஓவர் யார்? ப்ரோட்டாம் ஸ்பீக்கர். அவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? பிரசிடென்ட்டால். யார் அவருக்கு பதவி பிரமாணம் நியமிக்கா? பிரசிடென்ட். ஆனால் தற்காலிகமாகவே இருந்தாலும் ஹி என்ஜாய்ஸ் ஆல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அவருடைய டியூட்டிஸ் என்ன? பொதுவாக 2 டியூட்டி. வந்த உடனே எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். யாருக்கு? எல்லா எம்பிக்கும். அடுத்ததாக ஸ்பீக்கர் எலெக்ஷன். அடுத்த 1-2 நாட்களில் அவர் என்ன பண்ணணும்? ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்தும். ஸ்பீக்கர் தேர்வு செய்யப்பட்டால் இவருடைய பதவியிடம் காலியாகும், இவர் வெளியே போயிடுவார், திரும்ப எம்பியாகவே வந்துடுவார். சரியா? சப்போ இது டெம்பரரி போஸ்ட் தான், ஃபியூ டேஸ் தான் இது வந்து இருப்பார் ஸ்பீக்கர் ப்ரோட்டாம். மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இதுதான், 4க்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரியா? ஸ்பீக்கருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் கிடையாது, அவர் மெம்பர்ஸில் தான் எலெக்ட் ஆகிறாரு. டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் ஆத்தன் அஃபர்மேஷன் கிடையாது, அவர் மெம்பர்ஸில் தான் எலெக்ட் ஆகிறாரு. ஆனால் ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ஆனால் அவரும் எம்பிஸில் இருந்து தான். ப்ரோட்டாம் ஸ்பீக்கருடைய பதவிக்காலம் தற்காலிகமானது தான், ஃபியூ டேஸ் மட்டும்தான். முதல்ல லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாட்கள் மட்டும்தான் இருப்பார். அவருடைய முக்கிய பணி எல்லா எம்பிஸ்க்கும் ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறது, 2வது ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்துறது. சரியா? ரைட். பாருங்கள், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் எப்போது ராஜினாமா செய்கிறார்கள்? புதிய லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் முதல் கூட்டம் நடப்பதற்கு முன். சரியா? ஸ்பீக்கர் ப்ரோட்டாமை நியமனம் செய்வது யார்? பிரசிடென்ட். பொதுவாக யாரை ப்ரோட்டாம் ஸ்பீக்கராக நியமிப்பது மரபு? சீனியர் மோஸ்ட் மெம்பரை ப்ரோட்டாம் ஸ்பீக்கராக நியமிப்பது மரபு. ப்ரோட்டாம் ஸ்பீக்கருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் செய்வது யார்? பிரசிடென்ட். சபாநாயகருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் செய்வது யார்? யாரும் செய்யறதில்லை, அவர் எம்பியாக இருக்கிறப்போ ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் பண்ணது தான். டெபுட்டி ஸ்பீக்கருக்கு ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணுறது யார்? யாரும் பண்ணுறதில்ல, அவர் எம்பியாக இருக்கிறப்போ பண்ணது தான். எம்பியாக, ஆனால் இவங்களாம் எம்பி தானே, அப்போ அதுவே போதுமானது. முதல் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பது யார்? Who proceeds over the first meeting of Lok Sabha? Protam Speaker. Protam ஸ்பீக்கருடைய முக்கிய கடமைகள் என்ன? அனைத்து எம்பிக்களுக்கும் ஆத்தன் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் செய்து வைப்பது. 2வது புதிய ஸ்பீக்கரை தேர்வு செய்வதற்கான நடைமுறையை கையாளுவது. எந்த பதவி வந்து தற்காலிக பதவி? ப்ரோட்டாம் ஸ்பீக்கருடைய பதவி தற்காலிக பதவி. ஆனால் இது கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலே கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க, லோக்சபா ரூல்ஸில் கொடுக்கல. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் லோக்சபா மட்டும்தான் லோக்சபா ரூல்ஸ் அடிப்படையில் இந்த போஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ இதிலேருந்து நம்ம கிளியர் கட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 4 வகையான பதவிகளையும் பார்த்துருக்கோம். ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் என்னது என்ன பார்க்குறோம்? ரைட், ப்ரோட்டாம் ஸ்பீக்கர். இப்போ முதல்ல சிம்பிளாக பார்த்தீங்கன்னா
ஒரு லோக்சபா கூடுறதுக்கு முன்னால் ஏற்கனவே கூட்டம் நடக்குது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதுக்கு முந்தைய ஆளே என்ன பண்ணிடுவாங்க, ஏற்கனவே ஒரு லோக்சபாவுடைய ஸ்பீக்கர்கள் வந்து ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் ராஜினாமா பண்ணுவாங்க. அடுத்ததாக பிரசிடென்ட் ப்ரோட்டாம் ஸ்பீக்கரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. அடுத்து பிரசிடென்ட் ப்ரோட்டாம் ஸ்பீக்கருக்கு ஆத்தோன் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறார். அடுத்ததாக ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் அனைத்து எம்பிக்களுக்கும் ஆத்தோன் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறார். அடுத்ததாக ப்ரோட்டாம் ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக ஸ்பீக்கர் பதவி ஏற்றவுடனே ப்ரோட்டாம் ஸ்பீக்கருடைய பதவியிடம் காலியாகுது. ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு, டெப்டி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடத்துகிறாரு. சரியா? இதுதான் ஆர்டர். அந்த ஆர்டர் அடிப்படையில் பண்ணுறாங்க. அப்போது ஸ்பீக்கர் பதவி இதான் கான்செப்ட். ஸ்பீக்கர் பதவி தான். டெபுட்டி ஸ்பீக்கர் என்பவர் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்காந்து அவரும் ஸ்பீக்கர் தான். மற்ற நேரங்களில் மற்ற அனைவருமே எம்பிக்களாக தான் ஆக்ட் பண்ணுறாங்க. இவர்கள் எம்பிக்களுக்கான சம்பளம் இதை தான் பெறுறாங்க. ஸ்பீக்கர் போஸ்ட்டில் இருக்கிறப்போ அந்த கூடுதல் அலவன்சஸ் படிகளை பெறுகிறார்கள். பொதுவாக ஸ்பீக்கர் போஸ்ட் ஈக்குவல் டு த கேபினெட் மினிஸ்டர். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அடிப்படையில் 7th போஸ்ட். இன்னும் சொல்ல போனால் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில் கேபினெட் மினிஸ்டரை விட முன்னால் தான் இருக்கிறாங்க. பிரசிடென்ட்ஸில் முன்னுரிமை அடிப்படையில் கேபினெட் மினிஸ்டரை விட முன்னால் இருக்கிறாங்க. ஆனால் டெப்டி அந்த ஸ்பீக்கர் என்பவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மத்திய அமைச்சர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஈக்குவலான அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில் அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் மற்ற நேரங்களில் எல்லாமே எம்பிக்கள் தான். பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் லோக்சபா. ப்ரோட்டாம் ஸ்பீக்கரும் எம்பி தான். ஆனால் டெம்பரரி ஸ்பீக்கராக ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தி அந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறது யார் தான், ப்ரோட்டாம் ஸ்பீக்கர். அப்போ இது தெளிவுபடுத்திக்கங்க அப்படின்றக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே, இன் டீட்டெயில்டாக தான் பார்த்துருக்கோம். சரியா? இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வகுப்பில் ராஜ்யசபா சேர்மன், சரியா, அது வைஸ் பிரசிடென்ட் பார்த்துருக்கணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாலே பார்க்க போகிறோம். ராஜ்யசபா சேர்மன், அப்புறம் ராஜ்யசபாவுடைய டெப்யூட்டி சேர்மன், அப்புறம் பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டெப்யூட்டின்னு கிடையாது, அது வைஸ் சேர்பர்சன்ஸ். ஸோ நம்ம ஒரு தனி வகுப்பில் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.